எனவே கர்த்தரை துதியுங்கள். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். முழங்கால் பண்ணிட கடவோம். வாரும் தூய அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த வாலிபர் ஞாயிறு ஆராதனையிலும் உண்மை முழு இதயத்தோடும் துதிக்க நீங்க கிருபை தாங்க ஏசப்பா. இந்த வாலிபர் ஞாயிறு ஆராதனை எங்களுக்கு பிரோஜனமாக இருக்க நீங்க கிருபை தாங்க ஏசப்பா. இந்த வாலிபர் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த வாலிபர் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களை வல்லமையாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 30வது பாடலாக எவ்வனமாக கர்த்தரை என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 30. Mother
போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதுமே நாவில் ஒலிக்கும். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமித்து மேன்மைப்படுத்துவோம். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்து உமது பெயரை என்றும் எப்பொழுது போற்றுவேன். பாவ அறிக்கை செய்தல். இளவயதை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க தவறியதற்காக, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாமல் கண் கண்டவைகளையும் மனம் விரும்பியவைகளையும் செய்தமைக்காக, பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்க தவறியமைக்காக, பிறர் மீது கரிசனையற்று சுயநலமாய் வாழ்ந்ததற்காக, வாலிபர்களை திருச்சபையின் செயல்பாடுகளில் முன்னிறுத்த தவறியதற்காக, பெரியோர்களாய் பெற்றோர்களாய் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறியமைக்காக. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே, பாவநாசனே சனே, பாவநாசனே சனே, இயேசுராஜனே, பாவநாசனே சனே. ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழித்தவறி அலைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீய செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். நமது குற்றங்களுக்காக கிறிஸ்து காயப்பட்டார். நம்முடைய தீய செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமது நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமாகிறோம். பின்வரும் யாரும் சேர்ந்தே சொல்லுவோம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் மேலான அழைப்பிற்கு நாங்கள் தகுதியாக நடத்த தவறிய சந்தர்ப்பங்களை உம்மிடம்
அறிக்கை செய்கிறோம். எங்கள் வாலிப காலங்களிலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைக்க மறந்திருக்கின்றோம். பெற்றோர்களையும் பெரியோர்களையும் கனம் பண்ண வேண்டும் என்ற கட்டளையை மீறினதற்காக மனம் வருந்துகின்றோம். குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் நாங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதிலே தவறிய சந்தர்ப்பங்களை நினைத்து உண்மையாக மனஸ்தாபப்படுகிறோம். எங்களது அன்பற்ற தன்மைகளையும் மற்றவர்களை மன்னிக்க மறுத்த நேரங்களையும் உற்சாகத்தோடு பிறருக்கு உதவி செய்ய தயங்கிய சந்தர்ப்பங்களையும் நினைத்து வருந்துகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற நாங்கள் எந்தவித பாவங்களும் இல்லாமல் முற்றிலும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்யவும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மகிழ்ச்சியையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். யாரும் முழங்கால் படிக்க கடவும். அன்பு பெரியோர்களே, இளமை என்பது எழுச்சியின் சின்னம், நம்பிக்கையின் அடையாளம், புதுமையின் புது வடிவம், புத்துணர்ச்சியின் உருவாக்கம், ஆற்றலின் வெளிப்பாடு. இளைஞர்களின் உழைப்பை பயன்படுத்திக் கொள்ளாத எந்த நாடும் பின்தங்கிவிடும். நாடு மட்டுமல்ல, திருச்சபையும் தான். இந்த வலிமை மிக்க இளமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள மறுத்து இருக்கிறீர்களா? முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறி இருக்கிறீர்களா? அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் வழிவிடவும் மறுத்திருக்கிறீர்களா? திருச்சபையின் பணிகளை பகிர்ந்து கொடுக்க முன்வந்திருக்கிறீர்களா? இளமையையும் புதுமையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறீர்களா? எதிர்கால திருச்சபையை கருத்தில் கொண்டு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார்.